ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே ஆத்துமாவை ரட்சிக்க வந்த ராஜாதி ராஜா ஊழியத்தினுடைய சார்பிலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் விசேஷமாய் 2 மாதம் கடந்து 3வது மாதத்திலே முதல் நாளிலே உங்களை காண்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு மாதமும் தேவன் நம்மோடு ஆவியானவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி வந்து கொண்டே இருக்கிறார். இந்த நாளிலே முதல் மாதம் சொன்னார், இஸ்ரவேலின் பரிசுத்தர் நடுவிலே பெரியவராக இருக்கிறார் என்று சொன்னார். 2வது மாதம் சொன்னார், கண்ணீரோடு விதைக்கிறவங்க கம்பீரத்தோடு அறுப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். அப்போ கண்ணீரோடு விதைத்தவங்க கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொன்ன வார்த்தையும் 3வது மாதத்தில் வெளிப்படுத்தல் விசேஷம் 2வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் ஆண்டு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 3ஆம் மாதத்தில் ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் என்று சொன்னவர் அந்த வாக்கு தத்தத்தை குறித்து நம்ம தியானிக்க ஆவியானவர் இந்த நாளில் அந்த வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாமா? நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். பாருங்க, வேதத்தை நம்ம வாசிக்க கேட்டோம். நீ மரணம் பரியந்தம் உண்மையாயிரு அப்படின்னு சொல்லிட்டார். அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு நான் தருவேன். இந்த 3ஆம் மாதம் முதல் நாளிலே தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லை, எபிரேயர் 10:23 வாசிக்கிறோம், வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று வாசிக்கிறோம். அப்போ அழைத்தவர் உண்மை உள்ளவர், வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர். ஆகையால் வேதம் சொல்லுகிறது, நீ மரணம் பரியந்து உண்மையாரு, வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு தருவேன். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கிறாரு? படப்போகிற பாடை குறிக்கிறார், உபத்திரவத்தை குறித்து, சோதனை குறித்து, பலவிதமான காரியங்களை குறித்து நமக்கு இங்கே முதல்ல அந்த அதிகாரத்தில் அந்த 10ஆம் வசனத்தில் மேலே வாசிக்க கேட்டோம். அப்போ இங்கே வேதத்தில் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நமக்கு கிடைக்குது. அந்த வாக்குத்தத்தம் கிடைச்ச உடனே ரொம்ப சந்தோஷப்படுறோம், ரொம்ப மகிழ்ச்சி ஆகிறோம். அங்கே 1 பேதுரு 1வது அதிகாரம் நீங்கள் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாமா? இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். எதிலன்னு கேட்டேன்னா வாக்கு தத்தத்தை, அதாவது ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். இதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியம் ஆனதால். பாருங்க, வாக்கு தத்தம் வந்தது உண்மைதான், ஆண்டவர் வார்த்தை கொடுத்தது உண்மைதான். ஆனாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது, உங்க விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அப்ப தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வேத வார்த்தை வாசிக்கும் போது நீங்க கேட்டீங்க, பலவிதமான சோதனைகள். அப்ப நம்ம வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளை சோதனை குறித்து இங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா 2 விதமா பிரிக்கலாம், சோதனை, பரிசோதனை. அப்ப தேவனுடைய பிள்ளைகளை, சோதனை என்பது பாவத்தை தூண்டக்கூடியதாக இருக்கிறது, பாவத்துக்குரிய காரியமாக இருக்கிறது. பரிசோதனை, இப்போ முதலாவது தேவனுடைய பிள்ளைகளை 3ஆம் மாதம் 1 தேதி இன்னைக்கு +2 பசங்க, அந்த பிள்ளைங்க +2 பிள்ளைங்களெல்லாம் எக்ஸாமுக்காக ஆயத்தமாகறாங்க. 2 வருஷமாக படிச்சிருக்கிறாங்க. இப்போ அவர்களுக்கு அந்த பரீட்சை. அப்போ நம்ம வாழ்க்கையில் விசுவாசத்துக்கு பரீட்சை, நம்ம உண்மைக்கு பரீட்சை,
நம்மளுடைய பரிசுத்தத்துக்கு பரீட்சை. இது எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். இதில் நாமெல்லாம் பாஸ் பண்ணணும், இதில் எல்லாம் தேரணும். அதனால்தான் சோதனை பாவத்தை தூண்டக்கூடியது. பரிசோதனை அப்படின்னா என்ன அர்த்தம்? யாக்கோப்பு 1வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, நல்லா கவனிக்க, உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குதத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்ப சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படின்னா நமக்கு பரீட்சை வரும், விசுவாசத்துக்கு பரீட்சை. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே நல்லா யோசித்து பார்க்கணும். நம்ம கடந்து வந்த பாதைகளை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். ஒரு ஊழியக்காரனுக்கோ ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கோ ஒரு உயர்வு வருது அப்படின்னா இங்கே சொன்னார் ஜீவ கிரீடத்தை நான் தருவேன். அப்போ கிரீடம் என்றாலே உயர்வுங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தானத்தை குறிக்கிறது. அப்போ வாழ்க்கையில் அந்த உயர்ந்த ஸ்தானத்தை அடைவதற்கு பலவிதமான பாடு. அதுக்கு தான் வெளிப்படுத்தல் 2:10 வாசித்தோம், நீ படப்போகிற பாடுகளை குறித்து. அப்போ அங்கே சோதிக்கக்கூடிய காரியம். அப்போ அந்த சோதனை பல விதத்தில் வரும். நம்ம எப்படி இருக்கிறோம்? அப்போ மனுஷனால் நமக்கு சோதனை வரும். யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், மனுஷனால நமக்கு பலவிதமான சோதனைகள் வரும். வாசிங்க. அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு, அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். நல்ல கவனிங்க, அவனவன் சுய இச்சையினால், மனுஷன் தான் செய்கிற தவறுகளினால் அவன் ஆண்டவர் என்னை சோதிக்கிறார் சொல்லக்கூடாது. நாமளா தவறு பண்ணோம், நாமளா அநேக விதத்தில் போய் மாட்டிக்கிட்டோம், நாம் சோதிக்கப்படும். அது நம்மளால் வருகிற சோதனை, நாம் ஏற்படுத்தி கொண்ட சோதனை. ஆனால் இங்கே வேதத்தில் இன்னொரு சோதனை குறிக்கிறாங்க. பிசாசானவன் சோதிப்பான், பிசாசானவன் சோதிப்பான். மத்தேயு புத்தகம் 4வது அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாமா? அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். பாருங்க, சாத்தான் இன்னைக்கு ஆண்டவர் பிள்ளைகளை ஆண்டவரையே சோதிக்கிறான். அப்ப அங்க வேதத்தில் வாசித்தோம். நம்ம மார்க்கு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாமா? அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். பாருங்க, அங்கே பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளை சாத்தான் அவங்க சோதிக்கிறான். இன்னைக்கு 2 விதத்தில் நீங்கள் பார்த்தீங்க. மனுஷனால் வருகிற சோதனை, பிசாசால் வருகிற சோதனை. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நம்மை சோதிப்பார். இயேசு நம்மை சோதித்து பார்ப்பார், நம் இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்பார். நீதிபதிகளில் நீங்கள் 17வது அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாமா? வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும் இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். நல்ல, நம்ம இருதயம் மகா திருக்குள்ளது கேடு. நம்ம இருதயம் சுத்தமாக இருக்கிறதா? சுத்த இருதயம் உள்ளவன் தேவனை தரிசிப்பான். தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன்னு சொன்னார். பலவிதமான காரியங்களை நாம் உண்மையாக சொல்கிறேன். இன்றைக்கி +2 பிள்ளைங்க எழுதுகிற தேர்வில் பாஸ் பண்ணால் தான் காலேஜுக்கு போக முடியும். அதுக்கு ஏன் பரீட்சை வைக்காமல் அனுப்பலாம் இல்லையா? அப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் பைபிளை படிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் பிள்ளையாக இருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் சோதனை வந்தது? உங்களுக்கு நல்லா தெரியும். யோபு சோதிக்கப்பட்டான், பேதுரு சோதிக்கப்பட்டான். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை சங்கீதம் 11வது அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாமா? கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். பாருங்க, நீதிமானை சோதித்து கர்த்தர் அறிகிறார். அப்ப நீங்களும் நானும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னும் கேட்டேன்னா தெளிவா சொல்றேன். ஆதியாகமம் 22:1 வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். பாருங்க, ஆபிரகாமை தேவன் சோதிக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் பரீட்சை. அந்த வெளிப்படுத்தல் விசேஷம் 2வது அதிகாரம், நீ படப்போகிற பாடுகளை குறித்து. அப்போ நம்ம வாழ்க்கையில் பாடுகளுக்குள் உட்படுத்தப்படுகிறோம். இன்னைக்கு ஏன் எனக்கு இந்த சோதனைனா, நான் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நான் செய்த தவறுக்காக வந்த தண்டனை.
ஆனால் நான் தேவனையே சார்ந்து இருக்கிறேன். ஆனால் என்னுடைய விசுவாசத்தை, என்னுடைய பரிசுத்தத்தை, என்னுடைய உண்மையை பிசாசு ஒருவேளை அதை கெடுக்கணும், நான் கீழே தள்ளணும்னு யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் எனக்கு அதில் பரீட்சையில் நான் ஜெயிக்கணும். அப்போ இங்கே உபாகமம் 13:3 வாசிக்கலாமா? அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவர்களை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று, முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். இதுதாங்க உண்மையான காரியம். அப்போ நீங்களும் நானும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இப்போ வாசிங்க வெளிப்படுத்தல் 2:10 இப்போ நமக்கு நல்லா புரியும். வாசிக்கலாமா? நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக. நல்லா கவனிங்க, நாம சோதிக்கப்படும். எப்படி? நான் சொன்ன 3 விதமாக சொன்னேன். மனுஷனால் வரும் சோதனை, பிசாசால் வரும் சோதனை, தேவனே நம்ம பரிசுத்தத்திற்கு, தேவனே நம்மளை நீதிமான சோதித்து அறிகிறாராம். ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார். அப்போ பலவிதமான சோதனைக்கு உட்பட்ட பிறகு நான் ஜெயிச்சிட்டேன்னா, பாஸ் பண்ணிட்டேன்னா, என் தலையில் கிரீடம், உங்கள் தலையில் கிரீடம், உயர்வு. பாடு இல்லாமல் உயர்வு இல்லை. அந்த பாடுகள் தாங்க சோதனை. அதுக்கு தான் சொன்னாங்க வெளிப்படுத்தல் விசேஷம் 17:14 சொல்கிறாங்க, உண்மையாக இருப்போமானால் அவரோடு கூட நம்ம நடப்போம், அவரோடு இருப்போம். உண்மையாக இருக்கணும். என்ன வந்தாலும் சரி என் வாழ்க்கையில் ஆண்டவரை நாங்கள விட்டு விலக மாட்டேன். அப்போ தான் வேதத்தில் நெகோமி 9:8 சொல்கிற, ஆபிரகாம் இருதயத்தில் உண்மை இருந்தது, வாக்குத்தத்தம் நிறைவேறினது. அப்போ இன்றைக்கி நீங்களும் நானும் தேவனுடைய இந்த மாதம் ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை உனக்கு நான் கொடுப்பேன். அவை யாருக்கு கிடைக்கும்? இது நான் தெளிவாக சொல்லிட்டேன். சோதிக்கப்பட்ட பின்பு, பாடுகளுக்கு பின்பு, அநேக விதமான காரியங்களுக்கு பின்பு நாம் எல்லாத்திலையும் ஜெயிச்சாதான், பாஸ் பண்ணாதான் நம்ம வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கிரீடத்தை சிரசில் வைப்பார். வேதம் சொல்லுது 1 பேதுரு 5:4 வாசிக்கலாமா? அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை, பிரதான மகிமையான தேவன் வெளிப்படும் போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட இந்த மாதம் சொல்லி இருக்கிறார், ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு தருவேன். யாருக்கு கொடுப்பாருன்னு சொன்னேன்னா, இது எல்லாம் சகிச்சவர்கள், இது எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் காத்து கொண்டவர்கள், பரிசுத்தமாய் ஆண்டவர் சமூகத்தில், உண்மையாய் விசுவாசமாய் ஆண்டவர் சமூகத்தில். விசுவாசத்துக்கு பரீட்சை வரும், உன்னுடைய உண்மைக்கு பரீட்சை வரும், உன்னுடைய பரிசுத்தத்துக்கு பரீட்சை வரும். இதில் எல்லாவற்றிலும் நம்ம ஜாக்கிரதையாக இருப்போமானால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கிரீடத்தை சிரசில் வைப்பார். அது நம்ம வாழ்க்கையில் உயர்வு. இந்த 3ஆம் மாதம் கர்த்தர் நம்ம உயர்த்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கிறவரே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால 3ஆவது மாதம் முதல் நாளில் இன்னைக்கு ஆண்டவரே +2 பிள்ளைகள் எழுத போகிற முதல் நாள் தேர்வு. இன்னைக்கு ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு பரீட்சை. அதே போல் எங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்துக்கு பரீட்சை, உண்மைக்கு பரீட்சை, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்துக்கு பரீட்சை. பலவிதமான சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நாங்கள் அதில் ஜெயிக்கும் போது, அதில் பாஸ் பண்ணும்போது ஆண்டவரை நாங்கள் ஆண்டவர் உங்கள் பிள்ளைகள் என்பதற்கு அடையாளமாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை எங்கள் சிரசில் வச்சு இந்த பூமியில் சகல ஜனங்கள் மத்தியில் எங்களை மேன்மை வைக்க உங்களால் கூடும் சுவாமி. இந்த மாதம் நிச்சயமாக ஆண்டவர் இதுக்கு யாரெல்லாம் பாத்திரரோ, யாரெல்லாம் தகுதி உள்ளவர்களோ அவர்கள் அத்தனை பேர் இந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளட்டும், உயர்வு பெற்றுக்கொள்ளட்டும். இனி பாடுகள் ஒழியட்டும், உபத்திரங்கள் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும். ஆண்டவரை கண்களில், உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்து பெருகட்டும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென்.